அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக என்னையும் எனது ஐயா அவர்களையும் வந்து கௌரவித்த ஏசி திரிலோக்சந்தர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் சிரிக்கிறாரு. ஒரு களத்தூர் கண்டமா சமயத்தில் தான் அவரும் வந்தார். ஆனால் வித்தியாசம் அவருக்கு ஒரு 20-25 வயசு ஜாஸ்தி இருக்கும் என்னை விட. உயரம் ஒரு 5 அடி ஜாஸ்தி இருக்கும் என்னை விட. கிட்டத்தட்ட அதே ஹைட்டு வித்தியாசத்தில் நான் இப்போ இந்த மெடலையும் வாங்கினதில் எனக்கு சந்தோஷம். திரு கேபி அவர்களின் 3D இமேஜுக்காக பிஹைண்ட் வுட்ஸுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்னமோ நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த ஃபோன் போட்டால் பேசிடலாங்கிற நம்பிக்கை தான் இன்னும் இருக்குது. அவர் பெயரால் நிறுவப்பட்டிருக்கும் இந்த மெடலை வாங்குவதற்கு என்னை அருகதை உள்ளவனாக ஆக்கியதே அவர்தான். மற்றவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது உனக்கு எப்போவாது கர்வம் வந்ததுண்டா என்று கேட்பார்கள். கண்டிப்பாக வரும், கலைஞனுக்கு வராமல் இருக்காது. அதுவும் எனக்கு எப்போ வரும்னா, கேபி மாதிரி வாத்தியார் கிடைக்காத மற்றவங்கள பார்க்கும்போது கர்வமாக இருக்கும். நாங்களும் அவங்ககிட்ட சிஷ்யம் மாதிரி தான் சார் நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுவார் KS ரவிக்குமார். ஆனால் நாங்கள் தான் நிஜ சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு கர்வம். இன்றைக்கி காலையில் கூட நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பக்கம் நாகேஷ் சார், இந்த பக்கம் அவர் உட்காந்துருக்கிற ஒரு ஸ்டில்லு, அந்த ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன அந்த கர்வம் வரல. எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை கிடைத்திருக்கிறது, அதையெல்லாம் சரியாக அனுபவித்தேனா, புரிந்து கொண்டேனா என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டேன். இன்னும் எனக்கு புரிந்த பாடில்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது. சார் வந்த மாதிரி வேற ஒரு இளம் நடிகனுக்கு அவார்டு கொடுக்க வரும்போது அது புரியுமோ என்னமோ எனக்கு. ஒரு நாளைக்காவது நான் கேபி அவர்களை பற்றியும் நாகேஷ் அவர்களை பற்றியும் பேசாத நாள் கிடையாது. அதற்கு சாட்சி இங்கே KS ரவிக்குமார் இருக்கார். இந்த மாதிரி அமைதியான விழாக்கள், நிறைய பேர் டான்ஸ் ஆடாமல் நாங்கள் மட்டும் அவார்டு வாங்கிட்டு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியத்தின் பெயரால் எனக்கு கடமை இருப்பதனால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடமிருந்து யார் பரிசு பெற வேண்டும் என்பதெல்லாம் மிக ஆலோசித்து செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கௌரவம் இந்த மாதிரி விழாக்களிலும் காப்பாற்றப்படுகிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாங்கின விருதுகளை தனியாக ஒரு வீடே வாங்கலாம் உள்ளே வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த மெடலில் K. பாலச்சந்தர் அப்படின்னு போட்டிருக்கு சார். இது எவ்வளோ வேறுபடும் நீங்கள் வாங்கின விருதுகளோட இந்த விருது? இது என் நெத்தியில் எழுதியிருக்கிற விஷயம் இப்போ மெடலில் நீங்கள் எழுதிருக்கீங்க. என் ஜாதகமே அந்த பேர் இல்லாமல் நடக்காது. இது மெடலில் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.